போட வேண்டாம், செல்ஃபி எடுக்க வேண்டாம். தயவுசெய்து அவருடைய குற்றம் இறங்கி இறங்கி என்ன இன்னும் ஏராளமான ஊர்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. எங்களால் முடியறதில்லை. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஐயா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வரணுங்களா? பின்னாடி மக்கள் நிக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் முன்னாடி போங்க. பாட்டி கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. பாட்டி அப்படியே ஆராய்ச்சி எடுத்துருங்க. பாட்டி பாட்டி அப்படியே ஆராய்ச்சி எடுத்துருங்க. சரிங்க. ஏன்னா அடுத்து என்ன 16 பாயிண்ட் இருக்கு. 10 மணிக்கு அக்கா கீழே வந்து தொட்டு கொடுத்துக்கிறேன். பேசிக்கா அண்ணா மக்கள் நிறைய இருக்கிறாங்க. முன்னாடி போயிடலாம் வாங்க. அண்ணா கொஞ்சம் மெதுவா போங்க. லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மெதுவா போங்க. மெதுவா போங்க. லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. மெதுவா போங்க. அண்ணா வாங்க வாங்க தங்கம். நல்லா இருக்கீங்களா? ஓகே. மீண்டும் மோடி. பாரத் மாதா கி. அண்ணா நன்றிங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? ரொம்ப சந்தோஷம். வாங்க குட்டி, வாங்கடா குட்டி, வாங்க முன்னாடி வாங்க வாங்க வாங்க. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அற்புதமான ஊஞ்சப்பாளையத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஊஞ்சப்பாளையம் என்று சொன்னாலும் ஒரு ஆன்மீக குறிப்பாக உங்களுடைய காவடி குழு உலகம் முழுவதும் செல்லக்கூடிய காவடி குழு. தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் கூட ஊஞ்சப்பாளையம் என்று சொன்னால் காவடி குழு என்று சொல்லும் அளவுக்கு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக பூமியிலே மக்கள் இங்கு இருக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியை போல இங்கேயும் கூட விசைத்தறி, விவசாயம் இரண்டும் தான் முக்கிய தொழில்நுட்பம். இன்னைக்கு ரெண்டுக்குமே பிரச்சனை இருக்கு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனை. 1000 அடி போர் போட வேண்டியது இருக்குது. கௌஷிகா நதியில தண்ணி இல்ல. எல்லா இடத்திலும் கூட பிரச்சனை. முதல்ல இருந்த மாதிரி தண்ணி இல்லைங்கம்மா. நீர் மேலாண்மை யாரும் கவனமே கொடுக்கல. 50 ஆண்டு காலமாக தமிழக அரசு எல்லாம் நீர் மேலாண்மை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை. தமிழ் வீரர் காமராஜர் ஐயா ஆட்சி காலத்துல 14 டேம் கட்டிட்டு போனாருங்க 9 வருஷத்துக்கு. அதன் பிறகு யார் எந்த டேம் கட்டாங்கன்னு கேளுங்க. யாரும் இல்லை. மோடியா கொடுக்கக்கூடிய பணம் தூர்வாருவதை கூட கொள்ளடிக்கிறாங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு எல்லா ஊர்லயும் வெப்பம் அதிகமாயிருச்சு, உஷ்ணம் அதிகமாயிருச்சு. பராமரிப்பு பணிகள் நடப்பது கிடையாது. மழை பெஞ்சா கூட தண்ணியை தேக்கும் அளவுக்கு குளங்கள் அதெல்லாம் குட்டையெல்லாம் நாம் தூர்வாரவில்லைங்கய்யா. இது ஒரு பக்கம். விசைத்தறியை பொறுத்தவரை கடந்த 3 ஆண்டுகளாக நிறைய பிரச்சனைகள் விசைத்தறிக்கிறது. ஊர்லாம் பார்த்தா கிராமத்துல எல்லாருமே விசைத்தறியை உடைச்சு கிலோ கணக்கில் வித்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் தேவை. விசைத்தறியை முழுமையாக மாற்றி அமைப்பதற்கு ஒரே ஒரு ஆண்டு. நான் அதிகமெல்லாம் உங்களுக்கு நேரம் கேட்கலீங்க. ஒரே ஒரு ஆண்டு வேண்டும். எதற்கு ஒரு ஆண்டு வேணுங்க? 2 விஷயங்களுக்காக வேண்டும் ஐயா. விசைத்தறி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மட்டும் நம்ம சால்வ் பண்ண முடியாதுங்க ஐயா. விசைத்தறியை ஒட்டி இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை சரி செய்தால்தான் விசைத்தறி சரியாகும். உதாரணத்துக்கு நூல் விலை, அது சரி பண்ணணும். அதற்கு நமக்கு நூல் பேங்க் இருக்குதுங்க ஐயா, சரிபடாம இருக்கிறாங்க. அது சரியா கொண்டு வந்து நூலினுடைய விலையை தரமா நிர்ணயிக்கணும். 2வது பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கரண்ட் பில் எக்கச்சக்கமா ஏற்றிட்டான். நிலை கட்டணம் உயர்வு, பீக் அவர் டிமாண்ட் சார்ஜ் உயர்வு, சோலார் போட்டீங்கன்னா ₹1.10. மொத்தமா என்ன ஆயிடுச்சுனாங்க ஐயா, மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை குறைந்தபட்சம் 15% அதிகபட்சமா 55% வரை உயர்ந்திருக்கு. இந்த காசை வச்சு நம்மளால விசைத்தறி நெய்ய முடியாதுங்க, எடுக்க முடியாது. அதற்கு நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால்,
இதற்கு முன்பு மோடி ஐயா 2017 இருந்து 20 வரைக்கும் பவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க ஐயா. அதனுடைய நோக்கம் என்னன்னா, விசைத்தறி தொழிலை பொறுத்தவரை மத்திய அரசு 50% மானியம் கொடுக்கும். நீங்க சோலார் தகடுகளை போட்டுக்கலாம். 50% மானியம். நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கின்றேன், இதை மத்திய அரசு கிட்ட பேசுங்க ஐயா, 75% மானியமாக உயர்த்துகின்றோம். 75%. 25% நீங்க போட்டுங்க, 75% மத்திய அரசு போட்டுக்கும். எல்லாம் சோலாருக்கு மாறணும் ஐயா. சோலாருக்கு மாறணும், கரண்ட் பில்லை குறைக்கணும், நூல் விலையை கட்டுப்படுத்தணும். ஜவுளி பூங்கா சோமனூர்ல ஆரம்பிப்போம். ஒரு வருடத்திற்குள்ள சோமனூர்ல ஜவுளி பூங்கா ஆரம்பிப்போம். ஜவுளி பூங்கா நாங்க இதுக்குள்ளேயே பிரிண்டிங் எல்லா தொழிலும் இதுக்குள்ளேயே வந்துடும். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கா, நீங்க எங்கேயும் போய் கொடுக்கல வேண்டாம். மொத்தமா நமக்கு ஏற்றுமதிக்கு உதவி செய்யும். இன்னைக்கு இதை செய்ய முடியும் என்றால் நம்முடைய ஆட்சியில மோடி ஐயானால மட்டும்தான் செய்ய முடியுங்க ஐயா. யாராலையும் செய்ய முடியாது. நம்மால் மட்டும்தான் ஜவுளி பூங்காவாக இருக்கட்டும், 75% மானியம் உயர்த்தி கொடுப்பதாக இருக்கட்டும், நூல் வங்கி அதை முறைப்படுத்தி நூலுடைய விலையை குறைப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்முடைய ஆட்சியில் மட்டும்தாங்க ஐயா நடக்கும். அதனால ஒரு உறுதிமொழி கொடுக்கின்றோம். அதே நேரத்தில் விவசாயிக்கு இத்தனை ஆண்டு காலமாக விவசாயத்தை பொறுத்தவரை நீர் மேலாண்மைக்கு எந்த பணமே போடாதனாலேங்க ஐயா எல்லா திட்டங்களும் தேங்கி நிற்குது. ஆனமலை நல்லாறு 1958 ஒரு செங்கல் வைக்கல. இன்னைக்கு அதை நீங்க செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் தேவை. 8 TMC தண்ணிங்க ஐயா. அதை கொண்டு வந்து இந்த குளங்குட்டையெல்லாம் நப்பி விட்டுலாங்கம்மா, நிலத்தடி நீர் மேல உயர்ந்துடும். அதுக்கு PAP கால்வாய் கூட இன்னும் முறைப்படுத்த வேண்டும். அதுக்கும் அரசியல் காரணங்களுக்காக யாரும் கை வைக்காம இருக்கிறாங்க. கௌஷிகா நதி புனரமைக்கணும். நொய்யல் நம்முடைய ஜீவ நதி பாத்தீங்கன்னா குப்பை மேடாக இருக்குது. மோடி ஐயா 4 மாதத்திற்கு முன்பு 990 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அதை கொண்டு வந்து கௌஷிகா நதி, கிளை நதி, நொய்யல் நதி எல்லாம் சுத்தப்படுத்தி தண்ணீரை கொண்டு வரணும். மொத்தமா சொல்லணும்னாங்க ஐயா வேலை நிறைய இருக்கு. இதான் மொத்தமா ஒரே வார்த்தையில வேலை நிறைய இருக்கு. இதற்கு முன்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோவையில் எப்படிங்க ஐயா இருந்தாங்க, பாராளுமன்றத்துல போய் மௌன விரதத்தில் இருந்தாங்க. நீங்க என்னங்க ஐயா தொகுதி பக்கமே வரலன்னா அது என்ன பண்றது, மோடி வந்துட்டாரு, நான் வேற கட்சியில இருக்கிறேன், என்ன பண்றது, 5 வருஷம் சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு. ஐயா இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் இதே மாதிரி போச்சுன்னா எந்த ஊர்லும் நெசவு தொழில் இருக்காது, எந்த ஊர்லயும் பயிர்களும் இருக்காது, தென்னமுல்லை வைக்க முடியாது, எல்லா விவசாயத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. அதனால் உங்களுக்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். இதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். இதை முறைப்படுத்த வேண்டும், வளர்ச்சியை கொண்டு வரணும், பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கணும். மோடி ஐயா இருக்கும் பொழுது இதை செய்தி காட்ட வேண்டும். ஏன்னா மோடி ஐயா தவிர 10,000 கோடி ரூபாய் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆணைமணி நல்லா இருக்கலாம், 10,000 கோடி ரூபாய் யாருங்க ஐயா கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. மோடி அவர்கள் மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி அவரை அமர வைக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில ஊஞ்சப்பாலக்கூடிய பெருமக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மோடி ஐயா மேலே இருக்கும் பொழுது என்ன தேவையோ செஞ்சு கொடுத்துறோம் ஐயா. நீங்கள் 3 ஆண்டுகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். கொஞ்சம் கடுமையான அரசியல்வாதி நான். லஞ்ச ஊழலை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மிக கடுமையாக பேசக்கூடிய மனிதன் நான். குறிப்பாக யாரெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்களோ எப்பொழுதுமே விட்டு வைத்தது கிடையாது. இன்னைக்கு மக்களுக்கு ஒரு சேவகனாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கையோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். என்னோட பார்த்தீங்கன்னா நம்முடைய தலைவர்கள் எல்லாம் நின்று இருக்கிறாங்க ஐயா. குறிப்பாக இதற்கு முன்பு சூலூர் இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அண்ணன் செந்தில் அண்ணன் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. நம்முடைய சக்தி கேந்திரத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் வார்டு உறுப்பினராக இருக்கிறாங்க. எல்லோருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கிளை தலைவர்கள் வீராசாமி அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், சின்னசாமி அவர்கள், விக்னேஷ் அவர்கள், சென்னியப்பன் அவர்கள், மூத்த நிர்வாகிகள், இத்தனை காலமாக அந்த கட்சியை வளர்த்தியவர்கள், சிவசாமி அவர்கள், கருப்புசாமி அவர்கள், பாலு அவர்கள், ஹைவே மயில்சாமி அவர்கள், பாலசுப்ரமணியம் அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், செல்வராஜ் அவர்கள், எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாரும் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்து, யூபி பாலு ஒண்ணு நீங்க இருக்கீங்களா? யூபி பாலு ஒண்ணு நம்ம முகத்து பார்ப்போம், பின்னர் இருக்கான். யூபி பாலனுக்கு கூட நன்றி கலந்த வாழ்த்துக்களை வழங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சகோதரர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள், திரும்ப என்ன 2வது முறை ஊருக்கு வர முடியாதுங்கம்மா. தேர்தலுக்கு முன்பு ஊஞ்சப்பாளையத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வர முடியாது. காரணமுங்க, நான் 39 பாராளுமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். ஏன்னா பொய்யா பேசுறான், நான் போனதான் உண்மை பேச முடியும், பொய்யா பேசுறான். அதனால போக வேண்டிய கட்டாயம். பொய்யா மாத்தி மாத்தி பேசுறேன். ஸ்டாலின் அவர்கள் போய் பேசிட்டு போனே பின்னாடியே கண்மொழியாக்க வந்து போய் பேசுறான். இவங்க 2 அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த நாள் வந்து பெரிய போய் பேசுறாங்க. 3 பேருடைய பொய்யும் பேரெடுத்து காட்டுவதற்கு அவங்க பின்னாடி நான் போக வேண்டிய நிலைமை இருக்குதுங்க ஒரு பாராளுமன்ற தொகுதியாக. அதனால் நான் ஊஞ்சப்பாளையத்தில் வந்து உங்களுடைய அன்பை கோரிவிட்டு செல்கின்றேன். அடுத்த 13 நாட்கள் எனக்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோள் நான் வைக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் போகணும்,
எல்லா மக்களையும் பார்க்கணும். ஆல்ரெடி நீங்க செய்றீங்க, ஒரு பெரிய அன்போடு செய்கின்றீர்கள். எல்லா மக்களையும் நீங்க பார்க்கணும், எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கணும். அண்ணாமலை என்ன வெற்றி பெற்றால் இதெல்லாம் நடக்கும் என்பதை நீங்க சொல்லணும். நீங்களால் தீர்வு கொடுக்க முடியும். காரணம் 400 எம்பிக்களோட வலிமையான ஒரு பிரதமருங்க. வலிமையெல்லாம் இந்தியாவில பார்த்ததே கிடையாது. என்ன சொன்னாலும் செய்வார். சொல்லி செய்ய கொடுக்கக்கூடிய ஆற்றல் எனக்கும் இருக்குங்க, அது உங்களுக்கும் தெரியும். அதனால இந்த முறை அடுத்த 5 ஆண்டு காலத்துல இந்த பிரச்சனை மொத்தமா முடிச்சிருவோம் ஐயா. புது பிரச்சனை வரட்டதை ஹேண்டில் பண்ணும். ஆனா பழைய பிரச்சனை எல்லாம் மொத்தமாக நாம் சரி செய்து விடுவோம். அதற்காக இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து, பெரியவர்கள் தாய்மார் நன்றி தெரிவித்து ரொம்ப சந்தோஷங்க. நீட் தேர்வுல 10 மாணவர்கள் இந்த ஒரு பகுதியில பாஸ் ஆயிருக்கலாம். 10 பேர் பாருங்க நீட் தேர்வுல பாஸ் ஆகி இன்னைக்கு மருத்துவர்களா இருக்கிறாங்க. மூச்சப்பாளர் பகுதியில் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அன்பு சகோதரர் சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, ஆனா நான் கீழே வர்றேன், ஏன்னா நேரமாச்சு. போட்டோ இன்னொரு எடுத்துக்கலாங்க ஐயா. நான் மெயினா மாலை மட்டும் அந்த சகோதரிகள் இருக்கிறாங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன். திரும்ப நான் கண்டிப்பா ஊருக்கு வர்றேங்க. ஏப்ரல் 19க்கு அப்புறம் வந்து உங்களோடு வந்து உணவு அழைக்குமாறு நான் நிச்சயமா வருகின்றேன். உங்கள் அன்புக்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன்.